என்னை பொறுத்தவரையிலும் இயற்கையை பார்க்கின்ற போது ஒரு நல்ல மனிதர் தமிழகத்தை ஆள்வதற்கு தகுதியானவர் என்ற முறையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய வெற்றி தளபதி தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கின்ற நிகழ்ச்சியாக அமையப் போகிறது என்பதுதான் இந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இயற்கையே அவரை இன்று அழைத்து வந்து தமிழகத்திலே நல்லாட்சி நடத்த வேண்டும் என்று இயற்கையை அவரோடு இணைந்து இன்று வழிவிட்டிருக்கிற காட்சியை நாம் காணுகிறோம். ஆண்டாட்சியும் சரி, ஆளுகிற ஆட்சியும் மக்கள் செல்வாக்கிழந்த ஆட்சியாகத்தான் இருக்கிறதே தவிர மக்கள் செல்வாக்கோடு மக்கள் காக்கிற ஆட்சியாக, பாதுகாப்பான ஆட்சியாக, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக, மின்வெட்டே இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கும் அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கும், ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடற்றவர்களுக்கு வீடு வழங்குவதற்கும், 2 சக்கர வாகனம் இல்லாத அனைவருக்குமே இல்லந்தோறும் வழங்குவதற்கும் அவர் காஞ்சிபுரம் கூட்டத்திலே பேசுகிற போது அவர் சிறப்பான முறையில் இந்த உரையாற்றியிருக்கிறார்கள். நல்லாட்சியை எதிர்நோக்கி மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறிய குழந்தையிலிருந்து பெரியவர் வரையிலும் அவருடைய பெயரை சொல்லாதவரே இல்லை. அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக வர வேண்டும் என்று அனைவரும் நேசிக்கிறார்கள். நேசிக்கின்ற தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள முடியுமே தவிர, நேசிக்கின்ற தலைவரை தவிர எவராலும் தமிழகத்தை ஆள இயலாது. வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் தான் நாளை எதிர்காலத்துடைய தமிழக முதல்வர் என்பதை நாடு அறிவிக்கப் போகிறது. 234 அவர்தான் வெற்றி பெறுவார். அவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்க முடியும் என்பதுதான் இந்த எழுச்சி கூட்டம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாலை, நேற்று தினம் மாலை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, இன்று அது தள்ளி வைக்கப்பட்டு மாலை அதற்கான தீர்ப்பு வழங்க இருக்கிறது. அதற்குள்ளே நாம் நுழையக்கூடாது. இப்போது உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வரும் வரையிலும் எந்த கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.